காலை வணக்கம். இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நிறைய வழக்குகள் ஏபிஎஸ் கார்பஸ் போடுவாங்க, கஸ்டடி ஆஃப் த சைல்டு போடுவாங்க, கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் இப்படி நிறைய கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, பின்னாடி ஒரு கூட்டம் மந்தர மாதிரி யாராவுடைய ஒரு தவறான ஆலோசனைகள், வற்புறுத்தல், கட்டாயப்படுத்துதல் வச்சு தான் இந்த வழக்குகள் குழந்தையினுடைய தந்தையோ தாயோ வழக்குகள் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிக அருமையான வழக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1299, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1299, ஷாஜியா அமன் கான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. ஷாஜியா அமன் கான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த கேஸில் குழந்தை 14 வயசு ஆயிடுச்சு. அந்த குழந்தைய அவங்க அப்பா எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அந்த குழந்தை ரெட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு வசதி பத்தலை. அதனால் என்ன பண்ணுறா, ஒரு குழந்தைய அம்மாவோட தங்கச்சிக்கு கொடுத்துட்றாங்க 2-2.5 மாதத்துலேயே. அப்பத்துலேருந்து அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காரணமோ என்ன பிரச்சனைகளோ அதன் காரணமாக வழக்கு மேலே வழக்கு போய் ஏபிஎஸ் கார்பஸ் போடுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எல்லாமே மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் கார்டியன்ஷிப் வாட்ஸ் ஆக்ட் போடுறாங்க, அதுவும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. என்ன இறுதியாக என்ன பண்ணுற, ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் பாட்னாவில் போய் கஸ்டடி ஆஃப் த சைல்டு ஏபிஎஸ் கார்பஸில் கேட்குறாங்க. அது என்னன்றாங்கன்னா, இப்போ நீங்கள் அதையும் விட்ரா பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டுறாங்க, ரிஜிஸ்ட்ராருக்கு டைரக்ஷன் கொடுத்து இந்த குழந்தைய வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1299, ஷாஜியா அமன் கான் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்பர் 1, இந்த 14 வயது குழந்தை சேட்டல் கிடையாது, விலங்கினம் கிடையாது, அதை பிடுங்கி கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது பேரண்டிஸ் ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. தந்தை போல் இருக்கிற உறவு, தந்தை உறவு, பெற்றோர்கள் போல் இருக்கிற உறவு. வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் இருக்கின்ற உறவுக்கும், வழக்கறிஞர்களுக்கும் பார் கவுன்சில் தலைவர் அந்த குழுக்களுக்கு இருக்கிற உறவு எல்லாமே பெற்றோர் போன்ற உறவுகள். பேரண்ட்ஸ் பேட்ரி பேரண்டிஸ்ன்னு இருந்தது. அதையே மண்டையில் இருக்கிறதுனால இது பேரண்ட்ஸ் பேட்ரி ஜூரிஸ்டிக்ஷன். இதில் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது முஸ்லீம் லாவில் இவங்க முஸ்லீம் சமுதாயத்தை முஸ்லீம் லாவில் அடாப்ஷன் கிடையாது. ஆனால் கஃபாலா KAFALAH என்ற ஒரு முறை இருக்குது. அது என்னென்னா கேரண்டி, சிவில் கான்ட்ராக்ட் மாதிரி. குழந்தைய கொடுப்பாங்க தற்காம, பிறகு என்ன இருந்தாலும் பெற்றோர் உறவு அதுலேருந்து விலகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இந்த குழந்தைய அது உயர்நீதிமன்ற உத்தரவு எதிர்த்து SLP போடுறாங்க. அது SLPயில் இந்த குழந்தைய கூப்பிட்டு விசாரிக்கும்போது குழந்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இப்போ இருக்கின்ற அவங்க கூட இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக இருக்கிறதா சொல்லிச்சு. அப்புறம் அவங்க அங்கே 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, அவங்களோட உறவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த குழந்தைய அவங்கக்கிட்டே இருக்க சொல்லி உத்தரவு போட்டு அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து பண்ணியிருக்காங்க. நிறைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை இந்த கஸ்டடி ஆஃப் த சைல்டு இதில் விவாதிச்சிருக்காங்க. எப்போ பேரமெண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு எப்படி கொடுக்கும், குழந்தையினுடைய நலனே முக்கிய நலனாக கருதப்பட்டு குழந்தையை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது தான். இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய விஷயம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, கஸ்டடின்றது வேறு, கார்டியன்ஷிப்ன்றது வேறு, கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிற குழந்தைங்கள் வேறு. இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இந்த வழக்கில் விசாரிச்சுருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. நல்ல பக்கமாக படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ரெட்டை குழந்தை பிறந்து அந்த காலத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் 14 வருஷம் கழிச்சு குழந்தைய கேட்குறது. 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னவோ பின்னாடி சில மந்தர சக்திகள், ராமனுக்கு பின்னாடி மந்தர பண்ணதால் கூனி, அந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு கூனி சதிகளின் காரணமாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. வணக்கம்.